இந்த பாருங்க ராஜேந்திரா, சொன்ன மாதிரி ஒரு 4 நாள்ல எனக்கு வேலை முடிச்சு கொடுத்துருங்க சார். முடிச்சு கொடுத்துறேன் சார். வந்து சூப்பரான ஆளுங்க, உடனே முடிச்சு கொடுத்துறேனே. என்னத்த முடிச்சு கொடுப்பீங்க? இதை பாருங்க, தண்ணி எல்லாம் ஒழுகுது. அடா இது திறந்தா வருது சார் தண்ணி. ஏங்க திறந்தா தண்ணி வரதாங்க செய்யும். அது வராம பாத்துக்கு தானே உங்க ஆளுங்களோட வேலை. நான் பாத்துக்கிறேன் சார், நான் பாத்துக்கிறேன். நீ சொல்லிட்டீங்களா, நான் பாத்துக்கிறேன். என்ன பண்றாங்க இவங்க? சுவிட்ச் போர்டு ஃபால்ட் பாத்துக்கிறாங்க சார். யோ, நல்லா இருக்கிற போடி அது, அதே வேலை பாக்குறானுங்க. யாரு அவன்? என் முதலிய சொன்ன. யோ, என்ன அவன் அப்படி பேசுறான்? தம்பி பேசினா கம்முனு. அட கர்ப்பம் பூசுவாயா, என் முதல் தவிர என்ன யாருன்னா திட்டினா வாயை வச்சிருவேன். டேய் எலிட்டிஸ்னே, என்னடா ஆளு கூட்டு வந்துற? என்ன அப்படி கேக்குறான்? டேய் அவர் தானே நம்மளுக்கு மேஸ்திரி, என்னடா அவர் அப்படி கேக்குற? யாரா இருந்தாலும் உன்னை திட்டினா சும்மா விட மாட்டேன் முதலியா. அப்படிதான் இருக்கணும். பாத்துக்கிட்டீங்களா அவனோட ஒழுக்கத்தை? அது போலதான் என்னையும் நீங்க யார்கிட்டயும் விட்டு கொடுக்க கூடாது. சார் உங்களை பத்தி என்ன திட்டிக்கிறாரு தெரியுமா அவரு? திட்டி இருக்கானா? என்ன ராஜேந்திர அதெல்லாம்? சார் அவனுக்கு எதுவும் இடம். டேய் வேலை பண்றேன் சார். இங்க பைப் போச்சு பாருங்க சார். இந்த பக்கம் பைப் போச்சு சார். டேய் புடிச்சிக்கிற கான்ட்ராக்ட் பெரிய கான்ட்ராக்ட். எதனா சொதப்பிடி போறேன். பாத்துக்கிறோம் முதலாளி. இங்க போச்சா சார்? அப்படியே போய் தண்ணி வரும் சார் இந்த பக்கம். சார் வணக்கம் சார். வாயா, எப்போ சொன்ன, எப்போ வர நீ? வர வழியில உங்க அம்மாவுக்கு பாதாம் பருப்பு பொறிக்கும் சார், அதனால லேட் ஆச்சு சார். யோ, இதெல்லாம் ஒரு காரணமாயா? வேலைக்கு வந்துட்டு இதெல்லாமே சொல்லி இருப்பீங்க. டேய் நான் அப்போ சொன்ன கேட்டியா? உனக்கு பாதாம் பருப்பு தான் முக்கியமா உனக்கு, வேலையை விட. சரி விடுங்க சார், நல்ல வேலைக்காரங்க சார், சூப்பரா வேலை செய்வானுங்க சார். என்ன சார் வேலை பார்க்கணும் சொல்லுங்க சார். பிளம்பரா? அதை பாருங்க, தண்ணி லீக் ஆகுது பாருங்க. அது போய் ஃபால்ட்டை பாருங்க. போகாரு சார். சார் இப்போ புது விதமான குழா போறோம் சார். அப்படியே சாமான் வச்சா சாமான் அதே கழுவி கொடுத்துரும், அது மாதிரி குழா. சூப்பர் ராஜேந்திரா, வேலை ஆளுங்க கொடுக்குற காசு மிச்சம். ஆமா சார், ஃபுல்லா வெளிநாட்டு டெக்னாலஜி சார். டேய் தாடிக்கு சொல்லிக்கிறாங்க. ஈஜாச்சா எப்படியா? அட பாவி, என்னடா பண்ற? முதலாளி மண் வச்சு அடிச்சிடலாம், தண்ணி வராது. அட யாரா அவன்? மண்ணு வேலைக்கு ஆகாத, கல் எடுத்துன்னு சொறி விட்டுலாம். சுருடா என்ன பண்றாங்க இவனுங்க? ஏமாம்பா, என்னப்பா பண்ணுகிறீங்க? தண்ணி வராத மாதிரி பண்ணிக்கிறேன் சார். தண்ணி வராத மாதிரி பண்ணுகிறீங்களா? யோ, கல்லத்தை உள்ள விட்டுனுங்கிறீங்க சார். மண்ணு வச்சா கரைஞ்சிரும், அதனால தான் கல்லு வச்சுக்கிறேன். கரையவே கரையாது பாருங்க. பாத்துங்க சார் எங்கால திறமைய. இவ்வளவு வந்து மூளைக்காரங்க. அட மூதேவிங்களா? யோ, அதை விட்டு போய் உள்ள வேற எதனா வேலை இருந்தா போய் பாருங்க. எவ்வளவுதான் நம்ம டெக்னாலஜி போட்டு வேலை செஞ்சாலும் முதல்ல நீங்க மதிக்க மாட்டானுங்க. வா நம்ம உள்ள போய் வேலை செய்யலாம். சார் கொஞ்சம் சின்ன ஹெல்ப் சார். என்னப்பா ஹெல்ப்? யோ நான் நீ வேற சார் கூப்பிட்டுக்கிற. அட விடு ராஜேந்திரா, என்னப்பா ஹெல்ப் சொல்லுப்பா. கொஞ்சம் வாங்க சார். என்னப்பா? டெஸ்டர் வீட்டில் மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். இதில் கரண்ட் வருதா இல்லையான்னு கொஞ்சம் கை வச்சு பாருங்க சார். ஒரு பாரு லைன் வருதா இல்லையாண்ணா. டேய் பூர்ணம் பூச்ச மூட்டை, உங்களை வேலைக்கு வச்சது நான் கரண்ட்ல கை வச்சு பார்க்கணுமா? சார் வீட்டு முதலாளி நீங்க தான் வச்சு பார்க்கணும், நாங்க வைக்க முடியுமா? நீ எதை செக் பண்ண வேணாம், நீ வேற வேலையை பாப்பாரு. யோ ராஜேந்திரா, இவன் வேற எதனா வேலை அந்த அனுப்பியா? ஏய் வாங்கப்பா, அந்த தோட்டத்தில் போயிட்டு ஃபேன்ல லைன் வருதா பாருங்க, வாங்க வாங்க. யோ ராஜேந்திரா, இங்க கொஞ்சம் வாயா. என்னங்க சார்? நீ கை வச்சு பாரியா கரண்ட்ல? அப்படித்தானே இருக்கும் கொஞ்ச நேரத்துல எனக்கும். இந்த ஃபேனா எங்க வீட்டுல போட்டு நல்லா இருக்கும் போல இருக்கு. கை ஊஞ்சலு மலையாளி சூப்பர் ரோட்டு கூட்டினு வந்துக்கிற மலையாளி ஊஞ்சல்லாம் சூப்பரா இருக்குது. ஹேய் பார்த்தா திட்டுவாங்கடா, ஏந்துக்கடா. அவனுக்கு கடுக்கிறானுங்க, விடு நீ வேலையை பாரு. இது என்ன ப்ராப்ளம் தெரியல, நல்லா தான் தண்ணி வருது. என்னடா பண்ற? ஒன்னும் இல்ல முதலாளி, சாப்பிடுறது தட்டி இல்ல, ஒரு எடுத்துக்கணும் முதலாளி. டேய் வந்துக்கிறது பெரிய இடம்டா, ஏன்டா இது மாதிரி சில்லற வேலை பாக்குறான்? ஒரு தட்டு எடுக்கிறது எனக்கு உரிமை இல்லையா? பாட்டினா நல்லா காது மாதிரி வைப்பாங்க, வாங்கிக்கோ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கம்மன் வேலையை பாரு. இவனை கூப்பிட்டு வந்து அசிங்கம் பண்ணிடுவான் பாருங்க. இதான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க ராஜேந்திரா, வீட்டு உள்ள நிறைய பிளம்பிங் ஒர்க்லாம் இருக்கு, அது சீக்கிரம் செஞ்சு முடிக்க சொல்லுங்க. சார் திறமையான வேலையாட்கள் சூப்பரா பண்றானுங்க. இந்த பக்கம் போறதா இந்த பக்கம் போறதுன்னு தெரியலையா? என்னடா உள்ளுக்கு போக மாட்டேன். நல்லா அமுக்கி விடு. என்னப்பா பண்ணுகிறீங்க? சார் ஃபில்டர் மாட்டிக்கிறேன் சார், ஃப்ரெஷ்ஷா தண்ணி வரும். ஃபில்டர் மாட்டினுக்கிறியா? யோ இவனை பாரியா, டம்ளர் எடுத்து பாக்கெட்ல விட்டுனுக்குறான். டேய் என்ன கேக்குறாங்க அவங்க? ஒன்னும் இல்லையே. ஒண்ணும் இல்லையா சார்? ஒண்ணு இல்ல, அப்ப பாக்கெட்ல என்னயா? சார் அதெல்லாம் ஒன்னும் இல்லை, கை எடுங்க சார். யோ இது என்ன வயிறு உப்புலாக்குது? டேய் என்னடா இது? ஒன்னும் இல்லை முதலாளி, ஏதாவது சொல்லி அனுப்பு. ஒண்ணும் இல்ல சார், நீங்க போங்க, நான் வேலையை முடிச்சிடுறேன். அப்புறம் எதனா வாயில வந்துட போகுது. ஒண்ணு இல்லாம வயிறு இந்த அப்படியே உப்பு உப்பு.
இது மாதிரிலாம் தேவையில்லாத பேசாதீங்க. பாருங்க வேலைக்கு போலாம். அப்படியே சொல்றேன். இந்த கரும்பு பூச்சினால காரி மீன் மாதிரி ஆயிப்போச்சுப்பா. யோ உங்களை நம்பி வேலைக்கு சேர்த்து நீங்க பேய பண்ணுவீங்க சார் இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறீங்க. யோ இன்னும் என்னயா நடக்கணும்? அந்த வயித்துல என்னயா இருக்கு? முதல்ல அதுல வெள்ளை இருக்கு சொல்லியா? என்னடா இது வயித்துல? ஒண்ணு இல்ல. டேய் அதான் ஒண்ணு இல்ல அவன் தான் பார்த்துட்டு கேக்குறான் சொல்லண்டா. ஒண்ணு இல்ல சார். இங்க பாரு ராஜேந்திரா, உன் முகத்துக்கு அதான் நான் சைலண்டா பேசிட்டு இருக்கேன். ஒழுங்கா அந்த ஆள் வயித்துல என்ன இருக்கு? வெள்ளை இருக்கு சொல்லியா? முதலாளி வயிறு காட்டி குத்துரும் போல இது முதலாளி. கம்முன்னு வா, நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு மண்டை, ஒழுங்கா எடுக்கிறியா இல்லையா? இதே பிரச்சனை போல இருக்குது சார். இதையா அந்த ஃபேன் வால்ல வேற ஃபேன் தான் வாங்கி போடணும். ஃபேன் ஓல்ல வாங்கி போடணுமா? இவன் வயிறு உப்பிக்குது. முதலாளி பாக்குறானுங்க. திரும்பிக்கடா. யோ அவன் திரும்புறான். டேய் இந்த பக்கம் திரும்புடா. சார் குழந்தை காலைல 7 இட்லி சாப்பிட்டு இருக்கு. குழந்தை கேஸ் ட்ரபிள் ஆயிடுச்சு. கேஸ் ட்ரபிளா? யோ என்னயா கதை விடுற? நம்ப மாட்டீங்களா? டேய் ரைட் ஏத்துறா. பாத்துக்கினீங்களா? போதும் விடாதரா. யோ இதெல்லாம் நம்ப முடியாது. ஒழுங்கா வயித்துல என்ன அது திரும்பி காட்ட சொல்லியா? அட நான் இந்த டம்மா துண்டு வயிறு இப்படி கத்தி காட்டிக்கிறீங்க அப்பாடா. அடா பாவீங்களா, இவ்வளவு பெரிய வயிறை வயித்துல சுத்தி வச்சிருக்கீங்களா? எனக்கு தெரியாது சார். இவன் ஏதோ சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டு இருக்கான் சார். வாய் மேலே குத்துவேன். நான் என்ன கொத்து விடுற? ஒத்துக்கடா, சிக்கன் பக்கோடா வாங்கி தரேன். சிக்கன் பக்கோடா வாங்கி தந்துட்டு 7 நாள் சொல்லி காட்டுவேன். போடா உன் சிக்கன் பக்கோடா வேணா. அடா பாவீங்களா டேய், நீங்க எல்லாம் வேலை செய்யறதுக்கு வரலையா? திருடுறதுக்கு தான் வந்திருக்கீங்களா? எப்பா சார் நீங்க பேசுறது சரியில்லை. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை தவறிச்சு இப்படி இல்லாம பேசுவீங்க. சார் ஏதோ தெரியாம நடந்தது சார், இந்த வாட்டி விட்டுங்க சார். யோ என்ன தெரியாத நடந்துச்சுன்ற? அந்தவன் பாத்திரத்தை பாக்கெட்ல விட்டுனுக்குறான். இவன் இவ்வளவு பேர் வயிறத்து வயித்துல சொறி வச்சிருக்கான். இல்ல தெரியாம நடந்ததுன்றியா? சார் இந்த அளவுக்கு பேசிட்டீங்கல்ல, ஒரு நிமிஷம் கூட இங்க வேலை செய்ய மாட்டேன். எதுக்குடா வயிற? டேய் என்னடா வயிறத்துக்குன்றீங்க? இங்க வேலை செஞ்சதுக்கு அப்பா காசு தருவான். கடுப்பு ஏத்துறீங்கடா. வா மழையா தக்கின்னு கிடப்பான். சரி வாடா போலாம். ஓ யோ வயிற தூக்கின்னு போயிட்டானுங்களா? சரி விடுங்க சார், வேற ஆளு வச்சிடலாம். யோ இதுனா அங்கங்க உப்பி நிக்குது. திருட்டு உதவி அங்க சோம்பிய குண்டான்னு தூக்கி சரி வச்சுக்கிறேன்னா. ஒண்ணு இல்ல சார். வரும்போது பூனை கஞ்சா செடி இருக்கு. அந்த செடிக்கு தண்ணி எடுக்கவே அது கீரிக்கு வீங்கி போச்சு சார். அட பாவீங்களா, என்ன மாதிரி புழுவுறானுங்க? யோ அதுனா இவ்வளவு பெருசா உப்பா? முதல்ல வேலைக்காக நான் இன்னைக்கு வேலைக்கு வரல. யோ இல்லையா முதல்ல? நான் சோக்கா கட்டிக்கிறேன் பாரு அவன். யோ மேஸ்திரி புடியா அந்தால. யோ அப்படியே போடுவோம் மண்டையில. என்ன அது? சொம்பு காட்டு. யோ அடோ யோ எங்க வீட்டுல இருந்து மதியம் சாப்பாட்டுக்கு எடுத்து வந்தேன் சார். யோ யாருக்கிட்டயா கதையை விடுற? இதெல்லாம் எங்க வீட்டு சொம்பியா? சார் ஏதோ குழந்தை பையன் தெரியாது சார் விடுங்க சார். ஆமா சார் விட்டுருங்க சார். என்னத்த விட்டுங்க? யோ வாங்கயா, இது மேல உங்க வேலையெல்லாம் ஒண்ணு இல்ல. ராஜேந்திரா அனுப்பிச்சு விட உங்களை. வேலைக்கு கூட்டின்னு வந்துக்கிற பாரு எப்பேற்பட்ட ஆள. எல்லாம் உன்னால் தானே மண்டியா, பெரிய கான்ட்ராக்ட் கத்திட்டேடா. பாடா ஹாய் புது செருப்பு. திருப்பி மாடா. யோ என் செருப்பு தூக்கி போட புரியா அவனுங்களா? டேய் நில்லுடா டேய். யோ இன்னைக்கு ஏதோ பிரச்சனை பண்றதீங்கயா? நான் சார் பிரச்சனை பண்ணா எல்லாம் இவனால் தான் சார். தட்டு சொம்பு இந்த மாதிரி தான் சார் திருடுனா. ஏயா தட்டு சும்மா எங்க வீட்டுல தரையா, அதெல்லாம் எடுக்காதியா. பாத்துக்கிறேன் சார். இந்த கெட்டபிள் போனா தெரியாது இல்ல. இதே பிறகு இந்த கெட்ட போட்டு கூட்டு போறேன். நீங்களும் தெரிஞ்சு சேகர் பண்ணாலும் நீங்க கவலைப்படாதீங்க சார். தெரியாத மாதிரி நாங்க ஆக்ட் பண்றோம். மானத்தை காப்பாத்திக்க, இல்லைன்னா வேற வச்சு கான்ட்ராக்ட் எடுத்துருவோம்யா. கவலைப்படாதீங்க சார், உங்க மானத்தை நாங்க காப்பாத்துறோம். ஆனா அடையாளம் தெரியாது. தெரியாத மாதிரி இருந்தீங்கயா, அதனால விக்கெல்லாம் வாங்கி போட்டு கூட்டு வந்துக்கிறேன். நோ 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 என்னை வேலைக்கு கூட்டின்னு போனா. டேய் நேத்து அந்த ஒயர் திருட்டு போனதானே நீ? நோ நான் இல்லைண்ணா. அந்த வயிற்று சாட்சி தான் நான் எடுத்து வைக்க சொன்னேன் வயிற்றுல. அவன் தானா? சரி என்ன நேரத்துல வேலை கேக்குறா? ப்ளீஸ்ண்ணா இதுமாதிரி சோப்பில் என்ன சேர்த்து வச்சுக்கிறேன். என்ன சேர்த்துக்க மாட்டேண்ணா. யார பாத்திர சோப்பலாங்கன்ற? உன்னை பார்த்துட்டேன்டா. அது நான் மேலே கொண்டா. மாடு வேசல போறோம். நோ நோ நானும் மாறி வச்சுலாருண்ணா. என்ன கூட்டின்னு போனா. என் தம்பி இருந்தது 2 வீக்கு கூத்தாச்சு. மாறு வருஷம்லாம் ஒண்ணு இல்ல. நோ நான் அதை பாத்துக்கண்ணா. நீ கூட்டின்னு போற மட்டும் சொல்லுண்ணா. பாம்பா சேர்த்துக்குப்பா சின்ன பையன். கெட்டப் எப்படி மாத்துவ? தோனா இதை என் தள்ள கட்டி விட்டுருங்கண்ணா போதும். பரவாயில்ல ரெடியா தான் வச்சுங்கிற. குட்ரா குட்டி கட்டி விட்டுறேன். சூப்பர். டேய் வேலை செய்வலடா? அதெல்லாம் செய்வேண்ணா. சரி வாங்க போலாம். இந்த கலர் ஓகேவா?
ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி இருக்குதப்பா, கொஞ்சம் டார்க் ஆடிங்களா. இதுக்கு மேல நான் டார்க் அடிக்கிட்டு கண்ணு கழுவ மாட்டேனா? தம்பி, கண்ணு மோங்காய்கள்லாம் கழுவின்னு தான் இருக்கிறேன். டல்லா இருக்குதுன்ற நான் ஏகத்தலமா பேசினுக்கிறேன். உன்ன சின்ன பையன் ஏதோ பேசினுக்கிறானா, அவனுக்கு சமூகமா பேசினு கிடக்குறா. ஏய் தம்பி, இந்த வேலையை எனக்கு வேற யாருக்கும் கொடுக்க தெரியாதா? நம்ம ஊருக்கார பசங்க கஷ்டப்படுறீங்களே, இப்படி போறீங்களா வரீங்களான்னு கூப்பிட்டு கொடுத்தா அவன் அப்படி பேசுறான். நோ, ஊருக்காரனு காசு ஒண்ணே ஏத்தி தரல, குறைச்சுதான் தர. வேற எங்கன்னா போனா 1600 1500 கொடுப்பாங்க. எப்பா வழவழன்னு பேசின்னு இருக்காதீங்கப்பா, டக்கு டக்குன்னு முடிச்சு விடுங்கப்பா. என்ன வேற ஆளா இல்ல? நோ, அதான் இந்த ஆள் வேலையெல்லாம் வரவன் நான் என்ன. வா நம்ம வல்சராக்கு வேலைக்கு போலாம். பெயிண்ட் அது 10 லிட்டர் திரும்பி வரலாம். டேய் இருடா. பெயிண்ட் திருடுவீங்களா? ஏய் தம்பி, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, ஒழுங்கா வேலையை பாருங்கடா. நீ கம்முன்னு போ, நாங்க பாத்துக்கிறோம். அண்ணா அந்த ஆளுக்கு என்ன கேட்டுங்கிற? டேய் இது பார், எது பேசாதீங்க, நான் பேசுறேன், கம்முன்னு இருக்கோ. யோ ராஜேந்திரா, காலையில 6 மணிக்கு ஆளுங்களை கூட்டுவானா, சாயந்தரம் 6 மணிக்கு கூட்டுன்னு வர? சார் நல்லா தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரல சார், அதான் லேட் ஆயிடுச்சு. இவங்க தான் ஆளுங்களா? வணக்கம் சார். யோ, அன்னைக்கு வந்து ஆளுங்கள மாதிரியே இருக்கானுங்களா? சார் இவங்களை பாத்திருக்கவே முடியாது, இவங்களை திருண்டு கலந்து அரைக்கிறோம் சார். ஓ, திண்டுக்கல் ஆளுங்களா? இவனை பார்த்த மாதிரியா இருக்குதே. தம்பி நீ கொஞ்சம் பேசு. அப்புறம் சார் நல்லா இருக்கீங்களா? குரல் பாருங்க, வேற குரல். ஆமா ஆமா. ஏம்பா நீ பேசு. சார் என்ன சார்? அப்படியே தட்டு திறனும் மூஞ்சி மாதிரி இருக்குது பாவந்து. சார் அவனுக்கு முடியுதா சார்? இவனுக்கு முடிக்குதுல பாருங்க கூந்தல் எவ்வளவு இருக்குது. சார் இப்ப பாருங்க, ஓகேவா? யோ பெயிண்டரே, திட்டு திட்டா இருக்குது பாரு. அதுனா கலர், இதுனா கலரு. சார் இது 5 நிமிஷத்துக்கு முன்னால ஆச்சுது, இது இப்ப ஆச்சுது. எனக்கு ஒண்ணு சாட்டிஸ்பாக்சனாவே இல்லையே. சார் என்கிட்ட விடுறது நல்லா ஆடி போயிருப்பலாம் நானு. பாப்பா ஜமக்கல முஞ்ச அம்ச்சிதான் விடு, எங்களுக்கு தான் வேலை வெட்டியில வந்துக்கிறான். சார் என்ன சார் இது போய் ஓவரா பேசுறேன்? சரி விடுங்க ராஜேந்திரன், இப்போ இவங்க எல்லாம் வேலையை பார்க்க சொல்லுங்க. ஏன்டா பெரியவங்க சின்னவங்க மரியாதை எல்லாம் பேசினு கிடக்குறா? கடுக்குறானுங்க, நீ அடி. ராஜேந்திரன், இவங்க எல்லாம் என்னென்ன வேலை செய்வாங்க? எல்லா வேலை செய்வாங்க சார், சுறுசுறுப்பான ஆளுங்க. அட்டுக்கு தூக்கிட்டா டாக்டர் யாரும் வந்துடுறேன் மூடிக்கிறது. ஏம்பா இப்ப அவர் என்ன சொன்னாரு? அது ஒண்ணு இல்லைங்க, வேலையில இருந்தா தவிடு பொடி ஆகிட்டு வரான். சரி சரி, டைம் ஆகுது, நீ போய் வேலையை ஆரம்பிங்க. ராஜேந்திரா பிரிச்சு விடுங்க என்னென்ன வேலைன்ட்டு. போங்க. இது பாருப்பா, நீ போய் பைப் போதியா? எப்பா நீ உள்ள போய் 2 பேரும் வேலை பார்க்க போங்க. பெயிண்டரா, இப்ப 2 கோட் அடிக்கும், நல்லா டார்க்கா இருக்குதுப்பா. என்னது இது, ஏதோ முடி மாதிரி தூங்குது. யோ இன்னைக்கு ஏதாவது ஒழுங்கா வேலை செய்ய, ஏடா விட மாட்டாதீங்க. நான் பாத்துக்கிறேன் சார். எங்க மண்டில அட பூர்ண முச்ச மண்டியா, மண்டில இந்த முடிய காணுமா, எங்கன்னு தெரியல உனக்கு? தெரியப்பா எங்க ஊத்தின. உங்களை வச்சு நான் எப்படியா சமாளிக்க போறேன்? ஐயோ அந்த அளவுக்கு பாத்துக்கிறேன்னா என்ன பண்ண தெரியலையே. பதட்டப்படாத, அங்கதான் எங்கன்னா ஊதிருக்கோம். அவர் பாகத்து மேல போய் தூக்கின்னு வந்துரு. நான் ஒன்னா வரட்டுமா? பழுக்கு மூடி கம்முனுடா, போய் காட்டி குத்தணும் பாக்குறியா? சரி சாரி, நீ ஒண்டி போ. ஐயோ இவங்களை கூட்டினது நான் பாடுற பாடுக்குது. முடித பாத்துக்கிட்ட சார், என்னென்ன வேலை செய்யணும் சார் சொல்லுங்க சார். யோ ராஜேந்திரா, வேலை செய்யறது இருக்கட்டும், இங்க பாரு யாரோ ஒருத்தர் முடி இருக்குது. சார் யாரோ சூடி வச்சாங்க நினைக்கிறேன், நீங்க அப்படியே திரும்பிடுதோ, அது மறைஞ்சிடும். திரும்பினா மறைஞ்சிருமா? அது எப்படியா ராஜேந்திரா? திரும்புங்க. என்னயா காணோம்? போயிடுச்சு. சரி சரி, வேலைக்கு எடுங்க. எப்படி இது மறைஞ்சது? சார் நான் சொல்றேன், பிச்சு தீக் போட்டான் அந்த ஆளு. பிச்சு தூக்கி போட்டானா? என்னத்துக்கு இதெல்லாம் சொல்லி கிடக்குற? கம்முன்னு விட வேண்டியதானே? கண்ணுக்கு தெரிஞ்சுட்ட சொல்லணும்டா. நோ, மாவு கட்டை தூக்கிட்டுமா? டேய் ஏன்டா அப்படி பண்ணி வைக்கிற? போலீஸ் கிலீஸ்ல மாட்டி குத்துற போறாங்கடா. நான் பின்னாடி சொல்லிக்கிறேன், பார்க்க மாட்டாங்க. என்னதான் பண்றதுன்னு தெரியல. யோ இந்த முடி. சார் எனக்கு இல்ல சார், அவனுக்கு சார். ஆமா அந்த ஆளுங்களா? யோ இந்த முடி. யோ இப்பதான் ஒழுங்கு வச்சியா, போயா ஒழுங்கு வேலை செய்ய போயா. சார் நாளைக்கு அவன் என் கூட வேணாம் சார், அவனுக்கு வெறும் திட்டு புத்தா சார் இருக்குங்க. நீ பேசுறது சரியில்லைனா இவ்வளவு வருஷம் மட்டும் வேலை செஞ்சுக்கிறேன். ஷபாஸ் ராஜேந்திரா, ஷபாஸ். சார் சபாஸ்ல சார், இவன் பேரு சுபாஷ், இவன் பேரு காண்டேஸ். என்ன நெக்குலா? யோ நேத்து வந்தானே அவனுங்க. மாரியத்துல இருக்குன்னு தெரியல. ஐயோ இந்த பழைய மாட்டியை கோத்து விட்டு கிடக்குறானே. சார் அவங்க எல்லாம் சரி, அவங்க நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க, வேலை செய்ய உங்களுக்கு சரி. உங்களை அவங்க இல்லையா? இது என்னது? இது ஹேர் ஸ்டைல் சார். ஹேர் ஸ்டைலா? ஓ என்ன பாக்குற ஓட்டனா? யோ சூனியம் வச்சிருக்காங்க, திரும்பினா முடி மறைஞ்சிடானா? இந்த வேலைக்கு வைக்காரன்னு சொன்னேன், ஏன் அந்த கூட்டு வந்த? சார் அவர் பண்ண தப்பு தான் சார், அவர் அனுப்பிச்சு விட்டுருங்க சார். ஜென்டில்மேன். யோ ராஜேந்திரா,
இவர மாதிரி ஆட்களை வேலைக்கு கூட்டுவாயா? இந்த மாதிரி தட்டு திறனவங்க இந்த மாதிரி கூட்டு வந்தா பாத்துக்க அவ்வளவுதான். யோ நேத்து உன் கூட இன்னொரு கூட்டாளி வந்தாலும் அவன் எங்கயா? ஐயோ நம்மளும் கண்டுபிடிக்கல, நம்ம வேலை செய்யலாம். யோ உன்னதான் கேக்குறேன், சொல்லி எங்க இருந்தால? அது அவர்தான். காட்டி குத்துறான போடுதல. சரிங்க சார், நான் கிளம்புறேன் சார். யோ என்ன போயினேங்கற? இந்த பர்தேசி நம்பி வந்த பாரு, என்ன சொல்லணும்? அந்த தட்டு திருடன் நம்பி வந்த பாரு, என்ன அடிச்சுக்கணும். நான் தான் வந்தாருண்ணா. போற நம்ம திட்டு புதிப்பா. யோ பையங்க அண்ணா அண்ணா இதுல வந்து மண்டை கொண்டுக்கோ. யோ செருப்பு கிருப்ப திரும்பி போட. அவன் என்ன பண்றது தெரியலையா? திருட்டு பசங்களை வேலைக்கு வச்சுட்டு நம்ம உசுர வாங்குதுங்களே. யாரை திட்டு பசங்கன்றா? கைத்து மேல வைப்பேன். யோ உங்களை சொல்லப்பா, அவனுங்கள சொன்னேன். இவன் என்ன பண்றது தெரியலையா? யோ யோ ராஜேந்திரா, எங்கயா போறீங்க? வாயா. ஆமா இங்க ஒருத்தன் போனான்ல, அவன் என்ன பண்ணிக்கிறான் தெரியலையா? டேய் ஐயோ நல்லா தூக்கி நிறனே. டேய் அப்பா, டேய் 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 அப்பா. டேய் அடிச்சு கலகா போட்டுருவேன். அடங்கொய்யால நம்ம மாமியார் வீட்டுல தூங்கி நிக்கிற மாதிரி தூங்கி நிக்கிறான். சாரி சார் தெரியாம இவனை கூட்டு வந்துட்டேன் சார். யோ அன்னைக்கு வந்தான் அவன் தானே அவன்? இல்ல சார் அவன் இல்ல சார், இவன் நல்ல பையன் சார், நல்ல வேலைக்காரன் சார் இவன். டேய் படி மாதிரி கத்துங்கடா, அந்த பக்கம் போய் கத்துங்கடா. ராஜேந்திரா அந்த யானையாதான் அது, அவன் பேச்சு வந்தே தெரியல. அப்படிங்க நானும் பாத்துக்கிறேன். தூங்க தோலை விட்டுக்கிறானுங்க. யாரும் அவனுங்க சாய்மலை பாத்தியா ராஜேந்திரா? டேய் என்ன நீ தூங்குறதுக்கு நான் ஆசிரமமா கட்டி வச்சிருக்கேன். புலிக்கு முடிஞ்ச அடையாளம் கட்டி புடிச்சிட்டியா? டேய் யாரை ஏமாத்தி என்கிட்ட சம்பளம் வாங்கி போலான்னு வந்துக்கிறீங்க? போறவில்ல சார் இந்த ஒரு அடி விட்டுருக்கு சார், நல்ல ஆளா கூட்டு வர சார். அழுந்த யோ நீ ஒரு ஆளையும் கூட்டு வந்தால போறவில்ல. ஏ நீ போட. யோ பல் மேல் பேசாதா, பல்லு கைட்டிக்கான். ஏய் ராஜேந்திரா பாத்தியா எப்படி பேசுறது? டேய் என் வீட்டுல நான் அப்படித்தானே பேசுவேன். போறவில்ல கூட்டு போய் அவன. நீ வா தெரு பக்கம் ஆளை கழிக்க மூஞ்சில ஊத்திடுறேன். ஐயோ வீட்டு வேலைய முடியல, இந்த மாதிரி திட்டு பசங்க கிட்ட மாட்ட வேண்டியதாகுதே. ஏம்பா இங்க வேலை செஞ்சீங்க, பருப்பு மாதிரி பேசுறான் அவன். என்னப்பா சொல்றா? யோ உன் நல்ல சொல்றான், இவர்கிட்ட வேலை வாங்க, நல்ல வேலை குடுத்துருவாரியா? ஏய் இன்னும் நீங்க போலியாடா? போங்கடா வெளில. ஆச்சு புச்சுன பாப்பா சமாளிக்க முடியல இவனுங்கள. நானா நாளைக்கு பிளம்பருக்கு எலக்ட்ரிஷியன் ஆள் கூட்டு வந்துட்டா இருந்தா கூட்டு வாப்பா. இவனுக்கு அநியாயத்துனா பிராடுகார பசங்களா இருக்கானுங்க. ஒரு மகன் பிறப்பான், என்னை போல் இருப்பான். மகன் பிறப்பான், அவன் உன்னை போல இருப்பானா? யோ சுருக்குமல என்னயா பண்ணிட்டு இருக்காங்க? நான் பாட்டு பாடினு வேலை செய்யறேன். ஒழுங்கா வேலையா பாரியா. எவ்வளவு நல்ல பாட்டு, அதை நீ பாடி கெடுக்கிற. வேற பாட்டு பாட்டேன்னா ஒரு பாட்டு பாட தேவல, வேலை வச்சு நான் என்னதான் பண்ண போறேன்னா. யோ பெயிண்டரா என்ன அவனுங்க ஆளை காணா? யோ பெயிண்டரா டேய் வந்துட்டான்டா அந்த ஆளு. நான் சார். யோ அந்த சந்து உள்ள ஏன் இப்ப சுரண்டின்னு இருக்கீங்க? எவ்வளவு அழுகுது தெரியுமா? என்ன சார் பேசிக்கிறீங்க? ஐயோ இந்த ராஜேந்திரன் எங்க போனான்னு தெரியல. அவன் தான் பிரச்சனையே இல்ல. இந்த ஆள் பாட்டு ஏதாவது பாட்டு பாடினுக்கிறான், அவனுங்க எங்க இப்ப சுரண்டி நிக்கிறானுங்க. சார் வந்துட்டு சார். ராஜேந்திரன் குரலை கட்டு ஓடிடுறேன் சார் நானு. யோ உங்ககிட்ட எலக்ட்ரிஷியன் பிளம்பிங் ஆள் கேட்டல, இன்னும் ஏன் வரல? சார் எல்லாம் பிஸியா இருக்காங்க சார், ஏற்கனவே வந்தவங்க தான் இருக்காங்க, நீங்க வர சொன்னா வர வைக்கிறேன். யோ ராஜேந்திரன் அவங்க தான் சரியில்லையா? ஏற்கனவே மேக்கப்லாம் போட்டு கூட்டின்னு வந்த அவனுங்களா? சார் இப்போ ஒழுங்கா செய்வாங்க சார், இப்போ நீங்க ஓகே சொல்லுங்க, உடனே வர வைக்கிறேன். என்னத்த அவனுங்களை வர வைக்க போறியும்? நான் தூங்கி நிக்கிறான் அந்த ஆளு. இந்த ஆளுக்கு அவனுங்களே மேலு. யோ அவங்களே வர சொல்லியா போய். பக்கத்துல நிக்க வச்சிருங்க சார், இந்த கூட்டில் இருங்க. சார் பக்கத்து சைட்லனா சம்பளம் அதிகமா தராங்களாம், எங்களுக்கும் சம்பளம் ஏத்தாங்களாம் சார். ஏய் சம்பளம் ஏத்தி தராங்க, அதிகமா தராங்களா? அவன் நல்ல வேலைக்காரங்கடா. நீங்க எங்கடா வேலையை பாக்குறீங்க? டபர் சந்துல போய் 2 பேர் தூங்கிட்டு நான் குரல் குத்தணும் ஓடி வரீங்க. யார தூங்கினான்றீங்க? அங்க பாருங்க அந்த சுருக்கு மேல தூங்கி நிக்கிட்ட. இந்த ஆள ஒப்புக்கு சப்பானுக்கு வேலை வச்சா எனக்கே வேலைக்கு ஓல வச்சிரான் போது. யோ சுருக்கு மேல, யோ எந்திரியா மேல. அப்படியெல்லாம் பீட விடுறீங்க, நாங்க கொஞ்சம் தூக்குனா தான் அப்படியே வந்துது உங்களுக்கு. ஏய் எப்பா போய் வேலையை பாருங்கடா போங்கடா. யோ சுருக்கு மேல உன்னால பாரியானா அவனுகிட்ட கேள்வி வாங்கிட்டாக்குது. ஒழுங்கா வேலையை பாரியானா நான் ஹாயா படுத்து நிக்கிறேன். எனக்கு தூக்கம் வருது சார், நான் தூக்கிட்டு வேலை செய்யறேன் சார். தூங்கிட்டு வேலை பாக்குறியா? சுருக்கு மேல அதுக்கு நீ லீவே எடுத்துட்டு இருக்கலாம். நான் லீவ் வச்சுக்கிறேன், சம்பளம் மட்டும் கொடுத்துறீங்களா? அப்ப நாங்களும் லீவ் எடுத்துக்கிறோம் சார், சம்பளம் மட்டும் கொடுத்துருங்க. என்னடா என்ன மாட்டி விட்டுக்கிறீங்க? என்ன மாட்டி விட்டாங்க? நோவாம பத்துக்கிற உனக்கு சம்பளம் மாட்ட கொடுக்கணுமா? வர முக்கியம், எப்படி பொங்கறான்னு பாருங்க. இப்ப 3 பேரும் வேலை பார்க்க போறீங்களா இல்லையா? என்ன சொல்ல வரீங்க? சார் நாங்க வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம்.
எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது. யாருன்னா அமிச்சு எனக்கு ஆப்பிள் ஜூஸ் ஒன்று வாங்க சொல்லுங்க. அப்படி வேடி கழட்டிட்ட உனக்கு ஆப்பிள் ஜூஸ் கேக்குது. எனக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ் கூட வாங்கி தர மாட்டீங்களா? எனக்கு இப்படி கொடுமை பார்த்துறீங்க. நானா அது வாங்கி தரட்டேம்மா? சுருக்குமலா அது வாங்கி தர எனக்கு தெரியும், நீ வேலையை பாரு. எனக்கு ஒரு ஜூஸ் கூட வாங்கி தர மாட்டீங்களா? இரு, எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். அம்மா வீட்டுக்கு போறியா? போய் தொலை. நான் அப்புறமா போறேன். ச்சே, பணம் காசு வருது, இதை போய் கட்டணும் பாரு. என்ன சொல்லணும்? நான் சார் குடும்பத்துல பிரச்சனையா? உங்க ஒய்ஃபை நீங்களே திட்டுறீங்க. கம்பெனி வேலையை பாடுற, அதை போய் என் ஒய்ஃப்ன்ற. டேய் அந்த ஆள் கேட்டுன்னு வந்துருக்கான், எப்படி கன்ஃபார்மா வேலை கச்சிடும். எதனா ஏடா விடமா பண்ணிடாத. சரி நான் பார்த்துக்கிறேன். இந்த பாருங்கப்பா, உங்க கூட சேர்த்து சேர்ந்துக்கிறேன். என்ன கச்சோரி வச்சு காப்பாத்துங்க. அதெல்லாம் காப்பாத்துறோம், ஒழுங்கா வேலை செய்யணும், ஓகேவா? வேலைன்னு வந்துட்டா என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கக்கூடாது. எப்படி இருந்தாலும் எனக்கு கீழே தான் நீ. என்ன கீழே தான் வேலை செய்யறவங்க கெடுத்துட போறது மண்டியா, அப்படியே குத்திடுவேன். என்னப்பா கத்தினிக்கிறீங்க? உங்களுக்காக பேசி வேலையை ஓகே பண்ணிக்கிறேன், ஒழுங்கா வேலை செய்யணும், சரியா? சார் இனிமேட்டு எந்த பிரச்சனையும் நடக்காது, நான் பாத்துக்கிறேன். வாங்கடா போலாம். யோ சுருக்குமலா, நல்லா புடுங்கியா புள்ள. நான் தலை குளிச்சுட்டு தலை முடிய நான் தடவி நிக்கிற மாதிரி தடவி நிக்கிற. வாங்க வாங்க சார், வந்துட்டாங்க. என்னயா இனியாவது ஒழுங்கா இருப்பாங்களா? சொல்லுங்கப்பா, வாயா சொல்லுங்க. ஒழுங்கா இருப்பா சார். ஒழுங்கா இருப்பாங்க சார். சரி சரி. ஏய் நீ இப்ப அப்போ தோட்டத்து வேலையை பாரு போ. ஏன்பா நீ இப்ப அந்த பைப்பு தண்ணி லீக் ஆகிப்பா, அதை போய் பாரு. ஏன்பா தொப்பிக்காரு, அதை போய் ஃப்ரிட்ஜ் ரிப்பேர், அதை போய் என்னன்னு பாரு கூட. இனி பிரச்சனை இல்லை சார், அவங்க மட்டும் வேலை செஞ்சா வேலை டக்குன்னு முடிஞ்சிடும். அதான் என் ஆசை. டக்குன்னு இவனுக்கு வேலையை முடிச்சிட்டாங்கன்னா உங்களாம் சம்பளம் ஊற்றி தேத்தி விட்டுருவேன். என்னயா பண்ணுகிற சார்? இதான் லீக் ஆகுது. நீங்க பைப்பு லீக் ஆகுது, என்ன நான் வாழ்வை கழட்டி நிக்கிற? பைப்பு லீக் ஆகுதா? நல்ல வேலை கொடுத்துக்கிறாங்க. ஃப்ரிட்ஜில் ஏதாவது இருக்குதா பார்க்கலாம். தோசை மாவுலாம் இருக்குது. நைட் தோசை போடுறதுக்கு உதவுங்க. என்ன ஆகுது? ஹை கூல்ட்ரிங்க்ஸு. கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி தெரியலையே. சரக்கா? செம இனிப்பா இருக்குதே. இது எடுத்துக்கோ. அப்பா ஐ சொரக்கா. யாரு? ஐயோ திட்ட கத்தாதமா ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்ண வந்துக்கிறேன். ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்ண வந்துக்கிறியா? எனக்கு ஜூஸ் வாங்கி தெரியா? ஜூஸா ஓணும்? என்ன ஜூஸ் ஓணும்? ஆப்பிள் ஜூஸ் செம்ம டேஸ்டா இருக்கும். வாங்கி தெரியும். கூட டான்ஸ் ஆடுறியா? ஆடிடுவோம். அங்கனா டான்ஸ் ஆடினுக்குறா. யோ ராஜேந்திரா, வாழ பாருங்க. பயங்கரமா ஆடுறாங்க டான்ஸ். ஏன் பொண்டாட்டி கூட ஆடி நிக்கிறாயாமா? சிரிக்கி சிரிக்கி வந்தா சின்னாங்கடா டோய். சிரிக்கி வந்தா சின்னாங்கடா டோய். ஏன்ச்சா எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். போய் தொலைடி. இங்க என்னடி அந்த கேட்டு போய் டான்ஸ் ஆடி நிக்கிற? அது தூசு வாங்கி தரேன், நிறைய டான்ஸ் ஆடுறேன். நீ தான் தூசா வாங்கி தர மாட்டியா? டேய் ஏன்டா இப்படிலாம் வந்த இடத்துல பண்ணிக்கிற? ரொம்ப அவமானமா இருக்குடா. நீ கவலைப்படாதண்ணா, நான் இதுக்கு மேலே ஒழுங்காக்குறேன். ஒழுங்கா இருக்கானா? ஒழுங்கா இருக்கான். யோ அதனால பாக்கெட்டு குண்டாகுது. இங்க வாயா. அது ஏதாவது டீக்கு எதுக்கு வந்துருப்பாங்க சார். ஐயோ போடுகால் வந்த இடத்துல திரும்பி வேலை காமிக்குதா? அது டீயா நான் பாக்குறேன். யோ அது வெள்ளடியா? வேணாம் சார், ஒண்ணு வேணாம் சார், ஒண்ணு. ஆட்டோ பாவி டேய். அட நன்னாரி பயல, நன்னாரி சர்பத்து பாட்டில எடுத்து பாக்கெட்ல வைப்ப. அது ஒண்ணு இல்ல சார், அவன் தள்ள தேய்க்கு தேவையானு சொல்லிட்டு எடுத்துட்டு இருப்பா சார். தேங்காய் நானா கூட எடுக்கலாமா? தெரியாம எடுத்துட்டு சார், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண மாட்டேன் சார். பண்ண மாட்டியா? எப்படி இந்த பக்கம் நான் குண்டாகுது? அடோ பாவி சொரக்கா. இது சொரக்காவா? நான் கோவம் பண்ணிச்சு எடுத்துட்டு சார். சார் விடுங்க சார், சின்ன பையன் சார், இனிமேட்டு தப்பு பண்ண மாட்டான் சார். என்னத்த சின்ன பையன் தப்பு பண்ண மாட்டான்ற? யோ ராஜேந்திரா, உங்க ஆளு பண்றது எதுவுமே சரியில்லையா? சார் அப்ப உங்க பொண்டாட்டி பண்ணது மட்டும் சரியாக்குதா? எங்க ஆளு கூட போய் டான்ஸ் ஆடிங்குதே. பாத்தியாடியே பாத்தியா? இந்த அவமானம் எனக்கு தேவையா? கம்மியா என்ன அது? ஒன்றும் இல்லை சார். ஒண்ணு இல்லையா? ஆமா, நீ ஏன் கைய ஒன் சைடா தூக்கி வச்சிருக்க? இந்த பரதேசி எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்க, அதை தூக்கி வச்சுக்கிட்ட. கை தூக்கியா மேல? ஒன்றும் இல்லை சார். நானா கை தூக்கியா? யோ இந்த வீட்டுல என்ன பொருள் வைப்ப நீ? சார் ஏன் இல்ல சார்,
டிஃபன் பாக்ஸ் பார்த்த உடனே சாப்பாடு கட்டுக்கு தேவைப்படும் எடுத்துப்பா சார். என்னத்த சாப்பாடு கட்டுறதுக்கு டிஃபன் பாக்ஸ் எடுத்துனான்ற? யோ என்ன பேசுற நீ? புரியாம பேசுற? பேசினே இருக்கும்போது நினைச்சு தருவாரானே. சரி சார், நான் வேலைக்கு வரல சார், நான் போறேன் சார். யோ உன் பண்ற தப்புக்கு நீ என்ன பண்ணுவ? யோ என்ன பண்ணுகிறீங்க மறுபடியும்? திருப்பியும் நான் அந்த இடத்துல உப்புல ஆயிடுச்சு மாறு. கீழே வந்து அடிப்படி சார் அவனுக்கு. ராஜேந்திரா உங்க ஆளுக்கு நீ ரொம்ப சப்போர்ட் பண்ற. யோ மடி தூக்கியா கையா? கை தூக்கியா? ஒன்றும் இல்லை சார். அடா பாவி டேய். குழந்தை கட்ட டிஃபன் பாக்ஸ் திருடுவ? போய் இல்ல. யோ ராஜேந்திரா வேணா போய் கூட்டு போய் உங்க ஆளு. வாயா ஏன் தொந்தரவு பண்ணியா? வேலை கட்டு பிடிங்க. புரி இன்னொரு வாட்டி அவனா டான்ஸ் ஆடினா பொழந்துரும் பாத்துக்க. போய்க்கு தெரியாத பசங்களா இருக்கீங்களா? இப்படி உருண்டுகிண்டு வேலை செஞ்சுருக்கிறீங்களா? என்னப்பா பண்றது, குடும்ப கஷ்டம். நான் சொல்றபடி கேட்டீங்கன்னா உங்களுக்கும் பணம் வரும், எனக்கும் பணம் வரும். என்ன சொல்றீங்க? என்னப்பா சொல்றா? இங்கிருந்து போய் சாமான் செட்டு இது எல்லாத்தையும் நோக்கி போயிடலான்றேன். ஓனர் மோசமான ஆளு, அதுக்கப்புறம் சுருக்கு மேல எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவான். அந்த அளவுக்கு பங்கு கொடுக்கலாம்டா, சொல்றது கேளுடா. போச்சு எல்லாம் போச்சு. உங்களை வேலைக்கு கூட்டு வந்து என்ன செருப்புல வச்சுக்கினியா? அடிச்சுக்கா. அங்க பேர் உங்க ஆளுங்கள. என்னப்பா ஆச்சா? கோகுரண்ணா மண்டியா எல்லாத்தையும் தூக்கி சரிக்கிறேன்டா. அந்த ஆள் பாத்துட்டாரு. நான் எனக்காக செஞ்சேன், அல்ல உங்களுக்காக தான் செஞ்சேன். வெங்காயத்தை செஞ்சேன். தூங்கி நிக்கிறான். ஏய் இன்னும் போலியா நீங்க? சார் இன்னொரு சான்ஸ் கொடுங்க சார், அவர் வேற ஆளு கிடைக்கிறது கஷ்டம். நான் கஷ்டமா பட்டுக்கிறேன் இல்ல நானே வேலையை பாத்துறேன். முதல்ல கூட்டு போய் உங்க ஆளுங்கள. சரிங்க சார், இவங்க 2 பேரும் அனுப்பி விட்டுறேன். அவன் மட்டும் சைட்டுமா? சார் நான் உண்மையா இருப்பேன் சார். உண்மையா இருப்பியா? அத இவனுங்க கூட்டத்துல இருந்துக்கினே. சார் இப்பதான் இந்த பாத்திரத்தெல்லாம் தூக்கிட்டு போய் பங்கு போட்டுக்கலாமா என்ன சார்? போட்டு குத்திச்சா சார் அப்படிலாம் சொல்லிருக்க மாட்டான் சார். என்னத்த சொல்லிருக்க மாட்டான். டேய் தொன்ன கீழே இறங்குடா முதல்ல. இதா எனக்கு எந்த மாட்டீங்களா? கண்ணில மொளை தோல் தாடிவதான். போடா போடா வாடா மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காத. வாடா வெளியில. எல்லாம் உங்களால டேய். டேய் ஓரமா டப்பாவுமே அடிப்பா. டேய் சொல்லிதானே கூட்டு வந்தா, ஏன்டா அப்படி பண்ணிட்டீங்க? போங்கடா. ஐயோ வச்சா மறுபடியும் வந்து எடுத்து போனுங்க. ஆத்துக்கிறேன் உன்ன. என்னத்த பாத்துக்கலாம், எல்லாத்தையும் பிஞ்சுக்காரனால தான். போடா. ஐயோ அவனுங்க மாதிரி ஆளுங்களை வேலைக்கு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி தூங்குறானா இவனையா வேலைக்கு வச்சுக்கலாம் போகுது. யோ சுருக்கு மேல எந்திரியா. யோ நான் எப்ப பாரு தூங்கினாக்குற? சார் அவர் தூங்க கூடாதுன்னா கொஞ்சம் மிளகா தூள் எடுத்துன்னு வந்து கைத்துல போட்டு விட்டுருங்க சார். நீ சொல்றதும் கரெக்ட் தான்யா. இதோ எடுத்துன்னு வரேன். வேலையை வேணாம், ஒன்றும் வேணாம், போகலாம்.